என் செல்லக் குழந்தையே, இது பஞ்சமியினுடைய வெற்றி விடியலின் வாக்கு. என் பிள்ளை, உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் கொடுக்க வந்த வாக்கு. நிச்சயமாக என் குழந்தைக்கு இன்னும் சிறிது நேரத்தில் மிக பெரிய மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கின்றது. அதை உன் தாயானவள் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் இந்த நேரத்தில் வந்திருக்கின்றேன். பஞ்சமியினுடைய வெற்றி விடியலில் யாரெல்லாம் இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடப்பதை உணர முடியும். கேட்காதவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பது புரியாது. அவ்வளவுதானே தவிர யாருக்கும் நடத்தி கொடுக்க மாட்டேன் என்று அம்மா ஒரு பொழுதும் சொல்லவில்லை. உனக்கு இன்று நான் நீ விரும்பிய ஒரு விஷயத்தை செய்துவிட வேண்டும் என்று நினைப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளை, இந்த விஷயத்தின் மீது நீ கொண்டிருக்கின்ற உன்னுடைய எண்ணங்கள் மிகவும் அதிகமானது. இதற்காக நீ எனக்கு செய்த பூஜைகளும் இந்த தாயானவள் என்னால் மிகவும் அதிகமாக மனம் குளிர ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உனக்கு எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நல்லது நடக்கலாம் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும். என் பிள்ளையை, நடத்தி கொடுக்க நான் உறுதி வாக்கு தந்துவிட்ட பிறகு இனி எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவை கிடையாது. நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்றால் நான் நடத்தி கொடுக்கும் வரை ஒரு நாளும் ஓய்ந்து விட மாட்டேன். என் பிள்ளையே, இன்று நீ இந்த நாளை சந்தோஷமாக எதிர்கொள்வதற்கு இன்னொரு காரணம் இருக்கின்றது. அது என்ன காரணம் தெரியுமா? என் பிள்ளை, நீ எனக்கு செய்த பூஜைகள் இந்த வராகி என்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனக்கு மிகுந்த மனமகிழ்ச்சியை கொடுத்தது. பஞ்சமியில் இந்த வராகி என் மனது குளிரச் செய்ய நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே என்னால் மிகுந்த அன்போடு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் தங்கமே, இன்று நீ உனக்குள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது. உன்னை நல்லவன் என்றும் கெட்டவன் என்றும் யாரும் சரி அவரவர்களுக்கு பிடித்தது போல எதையாவது ஒரு அடையாளத்தை உனக்கு தந்துவிட்டு செல்வார்கள். ஆனால் என் குழந்தை, நீ நல்லவனா அல்லது கெட்டவனா என்பது உன்னுடைய மனசாட்சி உனக்கு சொல்ல வேண்டும். நீ உன்னுடைய மனசாட்சியிடம்தான் அதை பற்றி கேட்க வேண்டும். உன் மனசாட்சி உனக்கு நல்லவன் என்று சொல்லிவிட்டது என்றால் என் பிள்ளை, அது போதும். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பதை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, எவ்வளவுதான் உனக்கு தாகமாக இருந்தாலும், கடலுக்கு அருகிலேயே நின்று கொண்டிருந்தாலும் அந்த கடல் நீர் அந்த தாகத்திற்கு உனக்கு உதவாது. அதுபோலத்தான் சில உறவுகளும் உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உதவி செய்ய முடிந்தும் உனக்கு செய்யக்கூடாது என்கின்ற நிலையில்தான் உன் அருகில் உனக்கு எந்த பயனற்றும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது பயனற்று பயனளிக்காமல் இருந்தால் கூட பரவாயில்லை, மாறாக சில கெடுதல்களையும் அல்லவா செய்ய துணிந்து நிற்கின்றார்கள். என் பிள்ளையே, இவர்களுக்கெல்லாம் சரியான பாடத்தினை புகட்ட வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. யார் வாழ்க்கையிலும் எதையும் செய்து எப்படியும் வாழ்ந்துவிட்டு போகலாம் என்று நினைக்கின்ற இவர்கள் ஒரு நாளும் அடுத்தவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது. அப்படியே நாம் செய்தால் அது நமக்கு வரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். செய்வினை என்பது நிச்சயமாக இருக்கின்றது, அது உண்மையும் கூட. எந்த அளவிற்கு அடுத்தவர்களுக்கு நாம் அதை செய்கின்றோமோ அந்த அளவிற்கு அதை விட 2 மடங்கு பெரிதாகி செய்கின்றவருக்கே திரும்பச் செல்லும் என்பதுதான் உண்மையும் கூட. என் பிள்ளையே, அதனால் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களுக்கு அதே கஷ்டம் 2 மடங்கு பெரிதாகி திரும்ப சென்று சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, யாருக்கும் எந்த சூழ்நிலையும் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம்.
ஆனால் உனக்கு இப்படித்தான் இருக்கும் என்ற எண்ணத்தோடு நீ உன் வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உறுதியாக எடுத்து நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. இந்த வராகி உனக்கு தருகின்ற வெற்றி வரங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தாயானவளினுடைய அன்பு என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு மன நிறைவை கொடுக்கும். எப்பொழுதும் உன் வாழ்க்கையை உன் கைகளில் மீட்டெடுத்து கொண்டு வந்து கொடுக்கும். சோதனைகளை கொடுத்தவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்ல வேண்டிய காலமும் வந்தே தீரும். எல்லா நேரமும் உனக்கான நேரமாக மாறும். நீ தொட்டது எல்லாமே துலங்கும். நீ செய்ய நினைக்கின்ற செயல் எல்லாமே உனக்கு வெற்றியை கொடுக்கும். எந்த நேரத்தில் இருந்து இது உனக்கு ஆரம்பிக்கும் என்று நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு ஆரம்பிக்கும். அதன் பிறகு தொடர்ச்சியாக ஒவ்வொன்றும் உனக்கு வெற்றியை கொடுக்கும். வெற்றியை நோக்கி உன் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை தர காத்து கொண்டிருக்கின்ற உன் வராகி உன்னோடு இருக்கும் வரை எதை கண்டும் என் பிள்ளை நீ பயப்பட வேண்டாம். அம்மா நடத்தி முடித்து விட்ட பிறகுதான் நான் ஓய்வேன் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தைக்கு ஒவ்வொரு வினாடியும் நல்ல நேரம் என்பதனை நீயாகவே உனக்குள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நீ முதலில் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை ஏற்றுக்கொள். சரியா தவறா என்ற குழப்பங்கள் இல்லாமல் நடப்பது எல்லாமே சரியானதுதான், நமக்கு நல்லதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதனை செய்ய தொடங்க வேண்டும். நல்ல நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை நீ சந்திக்கின்றாயோ, எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு மன நிறைவை கொடுக்கின்றதோ, அப்பொழுதெல்லாம் என் பிள்ளை எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து நீ உனக்கானதை பெற்றுக்கொண்டு இந்த தாயின் அரவணைப்போடு மிக மகிழ்ச்சியை அடைந்து விடுவாய். அம்மா சொல்வது உனக்கு கேட்டு கேட்டு பழகி இருக்கலாம். ஆனால் இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. ஆசைப்பட்ட விஷயத்தை அடைந்து விட்டால் போதுமல்லவா? அதை பிடித்து கொண்டு என் பிள்ளை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்து விடுவாயல்லவா? அதைத்தான் உன் வராகி நானும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றேன். உனக்கானதை எல்லாம் நீ அடைய வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர வேண்டும். யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் எந்த சோதனைகளையும் உனக்கு கொடுத்துவிடக் கூடாது. யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் எந்த கெடுதல்களையும் செய்துவிடக்கூடாது. அந்த அளவிற்கு நீ உன் வாழ்க்கையில் செய்கின்ற எல்லா விஷயங்களிலும் தெளிவாக இருக்க வேண்டும். இன்னொருவரினுடைய தலையீடு உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்டால் மட்டும்தான் உனக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதை முதலில் நீ உணர்ந்தாயா? அடுத்தவர்கள் தலையிடாமல் இருந்தாலே, இன்னொருவர் உபதேசம் செய்கின்ற நிலையில் நீ இல்லாமல் இருந்தாலே, நீ செய்கின்ற செயல் எல்லாவற்றையுமே மனநிறைவோடு நீ செய்து முடித்து விடுவாய். இன்னொருவரின் வார்த்தைகளை கேட்டுத்தான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்லதை கொடுக்காமல் பல தீய வழிகளில் அழைத்து சென்றுவிடும் என்பதனை புரிந்து கொள். நன்றி மறந்தவர்கள், நல்லதை சொல்ல தகுதியற்றவர்கள் என்று உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் அல்லவா? இவர்களிடத்தில் எல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ அதிக கவனத்தோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கானதை பெற்றுக்கொள்வதில் மட்டும் நீ தயக்கம் காட்டாமல் முன்னேறி கொண்டிரு. அவரவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அதை பார்க்காமல் அடுத்தவன் வாழ்க்கைக்கு உபதேசம் செய்கின்றவன் ஒரு நாளும் அதற்குரிய தகுதியை பெற்றவன் அல்ல என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும். உனக்கான சூழ்நிலைகள் உனக்கு நேராக இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. இதை பெறுவதற்கு உனக்குரிய முயற்சிகள் எல்லாமே நல்ல முயற்சிகளாக இருந்து விட்டால் இந்த அம்மா உன் வாழ்க்கையில்
நீ கேட்டதை எல்லாம் உனக்கு நிச்சயமாக கைகளில் அள்ளி கொடுப்பேன். பஞ்சமியினுடைய வெற்றி விடியல் உன் வாழ்க்கையில் பல அற்புதத்தை உன் கண்முன்னே நடத்தி கொடுக்கப் போகின்றது. நல்லதை சந்திக்கின்ற நேரம். இந்த வராகியினுடைய அன்பையும் அருளையும் நீ முழுமையாக பெற்று கொண்டிருக்கின்றாய் என்பதனையும் மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.